லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை எல்இடியில் பார்க்க தடை என்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்ய முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளார். நுணுக்கமா ஒன்னொன்னா பிச்சு பிச்சு எடுத்து நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் கோர்ட் மூலமா வந்த ஆர்டருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும். அறநிலையத்துறை என்ன சொன்னாங்க, நாங்க அப்படி ஒன்றும் தடுக்கலையே. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், தடுக்கிறதா எழுத்து வடிவமா அவனும் கொடுக்கல. ஆனா போலீஸை வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க. எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா? இது தனியார் கோவில், இதுல HRNCEக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க. ஹைகோர்ட் மூலமாக அது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. தனியார் கோவில் HRC ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வைக்கிறதுக்கு அப்போ கூட தடுத்தாங்க. சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடியை கான்ஃபெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும்? ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பிட்டீங்க. அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒன்னா பிடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க. கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சுட்டார். இந்த நாட்டில் இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்கள் போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்தை ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கலம் பண்றக்கூடிய மக்கள் இல்லை. அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன. அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார். குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார். ராம பஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார். அந்த ராம பஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது. திருக்கோயிலில் இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. திருக்கோயில் உள் எல்இடி திரை அமைப்பது, திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது. ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்ற போது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை. ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற போதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில். ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி. ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை. அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார். தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.